மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜீப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். 100 நாட்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்புகள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பொறியியல் படிப்பு குறித்து தான் பேச போகிறோம். பொறியியல் படிப்பை யாரெல்லாம் படிக்கலாம், அவங்களுக்கான தகுதிகள் என்ன, ஒரு பொறியியல் படிப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியை தெரிவு செய்கிறது முக்கியம். அதன் அடிப்படையில் ஒரு கல்லூரியை எப்படி தெரிவு செய்கிறது, என்னென்ன சிறப்பு பிரிவுகள் பொறியியல் படிப்பில் இருக்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் உங்களது உயர்கல்வி குறித்த சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய இந்த எண் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு QR கோடு வச்சுருக்கோம். அந்த திரையில் தெரியக்கூடிய அந்த QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக அரசு அச்சு தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று விட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள் போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நம்மளுடைய மாணவர்களுக்கும் பொறியியல் படிப்புனா என்ன, அதற்கு குறித்து ஒரு அறிமுகம் சார். முதல்ல மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளஸ் உங்களுடைய நிறைய கேரியர் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பொறியியல் கல்லூரியில் எப்படி தேர்வது அது சம்மந்தமான டிஸ்கஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கேன். ஸோ உங்களுடைய முதல் கேள்வி பொறியியல் அப்படின்னா என்ன? ஸோ பொறியியல் அப்படின்றது இன்ஜினியரிங் எஜுகேஷன் அல்லது இன்ஜினியரிங் அப்படின்றது இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரலையும் நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பொறியியல் கல்லூரி. பொறியியல் சம்மந்தமான விஷயங்கள் அல்லது பொறியியல் தான் எதிர்காலமே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இன்றைக்கி இருக்குது. ஸோ இது எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி ரெனசான்ஸ் பீரியட் உருவாகும்போது அப்போ தான் நம்ம விவசாய சமூகமாக இருந்த சமூகம் உற்பத்தி சமூகமாக மாறுது. ப்ரொடக்ஷனாக உருவாக்கணும், அது தொழில்துறையை உருவாக்கணும். அந்த தொழில்துறைக்கு வேண்டிய ஒரு புதிய வகையான தொழிலாளர்கள் வேலை ஸ்கில்டு பர்சன்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு புதிய இண்டஸ்ட்ரி உருவானது தான் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ உருவானது தான் ஒரு புதிய ஃபீல்டு தான் இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி வரலாற்றில் எங்கேயுமே இன்ஜினியரிங்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கும். அது ஒரு புதுசாக அரசுகளுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தர் தேவை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. அப்படி உருவானது தான் பொறியியல்னு சொல்கிறது. அந்த வகையில் நம்மளுடைய கலீலியோ கலீலி விஞ்ஞானி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், அவர் அப்புறம் டார்வின், இந்த மாதிரியான நிறைய விஞ்ஞானிகள் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக நிறைய பேர் சிந்த் பண்ணாங்களே, அவங்களாம் உருவானதுக்கான காரணமாக இருந்தது. இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் உருவான துறை தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொறியியல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார். இப்போ இந்த இன்ஜினியரிங் படிப்பை படிக்கணும்னா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும், அவங்க நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது ஒரு பக்கம், ஆசைப்படுறது ஒரு பக்கம், அதற்கு அவங்களுக்கான தகுதிகளை பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அது மாணவர்கள்ட்ட எதன் அடிப்படையில் பார்க்கணும்? ஓகே, நம்ம இப்போ சொன்ன மாதிரி அறிவியல் என்பது அப்படின்னா ஒரு உற்பத்தி கருவி. சயின்ஸ்ன்றது இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் டூல். இப்போ நம்ம எல்லாமே ப்ரொடக்ஷன் தான், உற்பத்தி தான் செஞ்சிட்ருக்கோம் நம்ம. அப்படி இந்த உற்பத்தி துறையினுடைய ஒரு அங்கம் தான் இந்த பொறியியல் அப்படின்றது அல்லது இந்த பொறியியல் கல்வின்றது. அப்போது ஒரு மாணவன் அப்படின்றவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலீலியோ மாதிரி யோசிக்கிறவராக இருக்கணும், ஒரு டாவின்சி மாதிரி யோசிக்கிறவராக இருக்கணும். அப்படி யோசிக்கிறவங்க தான் முதல்ல இன்ஜினியர்ஸாக உருவானாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொறியியலாளராக தன்னை உருவாக்கிக்கணும்னு நினச்சாருன்னா அவருக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் இல்லையா? அப்படி ஒரு ரோல் மாடல் டாவின்சி மாதிரி ஆட்கள் இந்தியாவில் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும். இது யாருக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஹேண்ட்ஸ் ஆன் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோர்ஸ் தான் இன்ஜினியரிங் கோர்ஸ்னு சொல்லுவேன். ஓகே சார். இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் பொறியியல் அப்படிங்கிறது என்ன கோர்ஸ் பேசிக்காக இருந்தது? இப்போ நிறைய அதில் சிறப்பு பிரிவுகளாக வந்திருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆரம்ப காலம் ஆரம்ப காலம் மெக்கானிக்கல் தான் முதல்ல இருந்ததுன்னு சொல்கிறது. ரொம்ப வருஷமாக மெக்கானிக்கல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்னால் அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடிலாம் மெக்கானிக்கல் துறைன்றது அரசுகளுக்கான ஒரு போர்க்கருவிகள் செய்யக்கூடிய ஷிப்பு, கெனானு அந்த மாதிரி செய்யக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் மக்களுக்கான ஒரு பொறியியலும் தேவைப்பட்டிருந்தது. அப்படி ஒரு தேவை உருவான காலகட்டத்தில் தான் சிவிலியன் இன்ஜினியர்ஸ்னு ஒன்று உருவானாங்க. இப்போ நம்ம சிவில் இன்ஜினியர்னு சொல்கிறோம்ல, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோன்னா சிவில் இன்ஜினியரிங்கிறது கட்டடம் கட்டுற இன்ஜினியர் வச்சுருக்கோம். அது ஒரு துறை தான், அதுவும் மக்களுக்கானது தான். ஆனால் சிவிலியன் இன்ஜினியரிங்கிறது இராணுவத்திற்கான ஒரு பொறியியல் தேவைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க தாண்டி
மக்களுக்கான பொதுமக்களுக்கான ஒரு பொறியியல் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு என்ஜினியர்ஸ் உருவானாங்க. அதுதான் சிவிலியன் இன்ஜினியர்ஸ். அதில் உருவானது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் மற்ற இருந்தது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும்போது அது என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வருது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக வருது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வருது. இப்போ இன்னைக்கு வந்து சிவிலியன் இன்ஜினியரிங்னு ஒன்று கிடையாது, மிலிட்ரி இன்ஜினியரிங் கிடையாது. எல்லா இன்ஜினியரிங்லேயும் சிவிலியன் அப்ளிகேஷனும் இருக்குது, இன்ஜினியரிங் இது மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங்கிறது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆகிருக்கு, எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல வந்து கோர் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கோர் இன்ஜினியரிங்னா என்னென்னா, இப்போ சிவில் நிச்சயமாக அந்த கோர் இன்ஜினியரிங் பற்றி பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் விக்கி பேசுகிறேன் சென்னையிலேருந்து. பேசலாம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார், நான் விக்கி பேசுறேன் சென்னையில இருந்து. ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து இன்ஜினியரிங்ல இந்த கோர் டிபார்ட்மெண்ட் பேசலாம் சார். ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ வந்து கோர் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பேஸான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து கோர் இன்ஜினியரிங்காக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்லாம் வந்து உள்ளே வருது. கம்ப்யூட்டருக்கு அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கோர் இன்ஜினியரிங்கோட வந்து எல்லா காலேஜ்லேயுமே இந்த கோர் இன்ஜினியரிங் ரொம்ப நிறைய இருக்கும். இந்த அப்ளைடு கோர்சஸ்லாம் வந்து ஒரு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டு வகையான கோர் இன்ஜினியரிங்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே சார். இல்லை சிறப்பு பிரிவுகள்லாம் என்ன சார்? சிறப்பு பிரிவுகள்லாம் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கோர் இன்ஜினியரிங் வச்சிங்கன்னா, இப்போது வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஏதாவது புதுசாக டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்ப காலத்தில் வந்து லேத் மிஷின்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்து சிஎன்சி மிஷின் வருது. சிஎன்சி மிஷினில் வந்து எல்லாமே ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, வெறும் மெக்கானிக்கலாக இருந்த ஒரு விஷயம் வந்து கம்ப்யூட்டரோடவோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோடவோ சேருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து அல்லது மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து வரும்போது அது ஒரு புது கோர்ஸாக உருவாகுது, மெக்காட்ரானிக்ஸாக உருவாகுது. ஸோ இந்த மாதிரி மெக்காட்ரானிக்ஸ் உருவாகும்போது அது ஒரு கோர்ஸாக உருவாகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெஷல் கோர்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கோர்ஸு அப்படின்றது வந்து இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இதெல்லாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸு. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது கோர்சஸ் உருவாகும்போது, புது தேவைகள் உருவாகும்போது வந்து நம்ம ஸ்பெஷல் கோர்ஸ் வரும். 1980களுக்கு அப்புறம் உருவானது தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம். ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து புதுசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து இந்தியாவிலே முதல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன். இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங்கில் நிறைய துறைகள் உருவாகுது. இன்னொரு பக்கம் நிறைய பேர் போய் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு மித்து இருக்குது சார், அதற்காகவே நிறைய பேர் இப்போ இன்ஜினியரிங் எடுக்க தயங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பக்கம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தயங்குற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம் சார். நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோகுல், சென்னையில இருந்து. நல்லது கோகுல், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்டு கேட்கலாம். இப்ப இன்ஜினியரிங்ல இப்ப நிறைய கோர்ஸ் வந்துருக்கு. எந்த கோர்ஸ் எடுத்தா இன்னும் ஒரு பேக் 20-30 இயர்ஸ்ல வெல் செட்டிலா இருக்கலாம். இல்ல எந்த காலேஜ் எடுத்தா, காலேஜ் முக்கியமா இல்ல கோர்ஸ் முக்கியமா? ஓகே கூகுள், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலா சார் சொல்லுவாங்க. வணக்கம் கோகுல், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமானு. பட் நீங்கள் இன்ஜினியரிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் வந்து முதல்ல முடிவு பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் கிடையாது, கல்லூரி தான். ஏன்னா வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் நல்ல காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய 50% ஆஃப் இன்ஜினியரிங் வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீது இதுக்கப்புறம் நீங்கள் படித்து இது பண்ணால் போட்டோம். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் வந்து அண்ணானிஸ்டியுடைய கீழே வரக்கூடிய கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அண்ணானிஸ்டி வெளியிடுற ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய டாப் 20 அல்லது டாப் 30, 40 அந்த ரேஞ்சு உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த சூஸ் பண்ணிவிட்டு அந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா பேராசிரியர்கள் எப்படி இருக்காங்க, அங்கே கோர்ஸ் எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க, அந்த காலேஜோடைய பழைய ஹிஸ்ட்ரி, ரிசல்ட் என்னென்ன இருக்குது, அது மாதிரி விஷயங்களை பார்க்குறது, பிளேஸ்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதை ஒன்று முதல்ல பார்த்துக்குங்க. ஸோ எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜை தான் முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா?
அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நல்லா படிச்சிங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகலாம். ஸோ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறது வாழ்த்துக்கள். நல்லா சார். ஒரு நேர் வந்து வாட்ஸ்அப் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அபினியா ஃப்ரம் பாண்டிச்சேரி. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வேலிட் ஃபார் ஃபியூச்சர், விச் காலேஜ் பெஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலாக வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பூமிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து உணவு பதப்படுத்தல் அந்த துறை வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ கணிசமான வேலைவாய்ப்புகள் வந்து எதிர்காலத்தில் வந்து உருவாகிறதுக்கு இப்போது சமீப காலமாக நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது, எதிர்காலத்தில் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லாதனால, ஒருவேளை அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருக்காங்க, ஒருவேளை 11th அந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடெக் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஐஐடி ஜேஇயில் பிடெக் எக்ஸாம் எழுதுறது வந்து முக்கியமானது. ஏன்னா வந்து அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துடலாம். தஞ்சாவூரில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்குது நமக்கு ஒரு வரப்பிரசாதம், ஸோ அதில் படிக்கிறது வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் 12th படிச்சுட்டுருக்கீங்க, ஜேஇ நீங்கள் எதுவும் அந்த மாதிரி எழுதலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ யாருக்கு முன்னாடி ஒரு ஸ்காலருக்கு சொன்ன மாதிரி வந்து அந்த ரேங்கை பார்த்துட்டு ரேங்கிங்கில் வந்து நல்ல இன்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதாவது தனியான டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு அதை மாதிரி நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த துறை வந்து நீங்கள் இந்த உணவு பதப்படுத்தல் துறை வந்து ஒரு நல்ல துறை தான். ஓகே, நல்ல வேல்யூ இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, எதிர்காலமும் இருக்குது. ஓகே சார், அடுத்தடுத்து காலாக இருக்காங்க, அவங்க போயிடலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், பேசலாம். ஹலோ, என் பேர் ஹரிஹரன். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன ஷார்ட் கேட்கலாம், டிவியை பார்க்காம பேச முடியுமா? சரிங்க சார். ஹலோ, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், வழிமுறை? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஐஏஎஸ் ஆகணும்னு கேட்டிருக்கீங்க, சார் பதில் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இது வந்து இன்ஜினியரிங்கான வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஒருவேளை கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. பட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படி எழுதணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 3 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் முதல்ல படிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் படிக்கிற மாதிரி பார்க்கணும். அது இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது கோர்ஸோ நீங்கள் வந்து படிக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாசிப்பு திறன்களை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அதாவது ஐஏஎஸை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ரீடிங் ஸ்கில்ஸு, உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய வளர்த்துக்கணும். நீங்கள் லைப்ரரியில் ஏதாவது ஒரு நூலகத்தில் உறுப்பினராகுங்க, புத்தகங்களை நிறைய படிக்கிறத வந்து நீங்கள் முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து செய்தித்தாள்களை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு வாசிப்பு அந்த தன்மை உங்களுக்கு நிறைய உருவாகணும். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். நிறைய ஐஏஎஸ் நாங்கள் சின்ன வயசுலாம் இந்த மாதிரிலாம் வாய்ப்புலாம் இல்லை. இன்றைக்கி வந்து டிவி திறந்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய நிறைய பயோகிராஃபிஸ் எப்படி பண்ணோம் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஒரு அடி ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போதும் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலை செய்யணும். ஸோ இன்ஸ்பிரேஷன் வந்து வெளிலேருந்து கிடைக்கும், மோட்டிவேஷன் நீங்களே உங்களை பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக வாழ்த்துக்கள். நல்ல சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிடலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார், நான் விக்கி பேசுகிறேன் சென்னையிலேருந்து. சொல்லுங்கள் விக்கி, உங்கள் சந்தேகம் என்ன, சார்ட்ட கேட்கலாம். சார், இப்போ அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பி டிபார்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது வந்து இல்லைங்க சார், வேலை வாய்ப்பு. அதான் நான் எதை செலக்ட் பண்ணணுன்னு கேட்பாங்க வழக்கமாக. நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறீங்க, ஓகே பரவாயில்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸை வந்து எப்போவுமே அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் வந்து பொதுவான ஒரு விதி. அதாவது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அதாவது ஒரு காமன் கோர், நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அந்த மாதிரி வந்து ஒரு காமன் கோர் இருக்கிற மாதிரி ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு போனீங்கன்னா உங்கள் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப நேராக நீங்கள் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டை சூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ஜினியரிங்குள்ளே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அரசு தனியாரில் இருக்கிற வேலைவாய்ப்புகளுக்குள்ளே என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது, கேட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த பேப்பர்லாம் எந்தெந்த கோர்ஸ் படித்தாலாம் எழுத முடியும்னு பாருங்கள். அண்டர் கிராஜுவேட்டில் அந்த கோர்ஸுக்கெலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள்.
அதை தாண்டி படிக்கிறத விட அதை படிக்கிறது வந்து ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரொம்ப இருக்கும். சரிங்களா? நான் எதை படிக்கக்கூடாதுன்னு சொல்றதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சார். அடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மரைன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த பெஸ்ட் மரைன் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு? தஞ்சாவூர்லேருந்து பாலமுருகன் சார். ஸோ மரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து அதாவது வந்து போக்குவரத்து, அதாவது பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னா எல்லா வழிகளும் தரை வழியோ விமான வழியோ எல்லாத்த விட கடல் வழியாக கொண்டு போகிறது தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கார்கோ ஷிப்ஸு அல்லது என்ன சொல்கிறது குரூஷியஸ் ஷிப்ஸு இந்த மாதிரி சொகுசு கப்பல்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக மெரைன் படிக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய சிறந்த கல்லூரிகள் மெரைனுக்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அனானிஸ்ட் ரேங்க் எடுங்க, அந்த மெரைன் கல்லூரிகள் எடுங்க, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்னென்னு பாருங்கள், அவங்களோட ரிசல்ட் ரெக்கார்டு என்னென்னு பாருங்கள். அதை வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு கோர்ஸ் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வழிகாட்டுதலை நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த கல்லூரியுடைய ரிசல்ட்டு, ரெண்டாவது அந்த கல்லூரியில் என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது, இந்த விஷயம், இந்த 2 விஷயம், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, எப்படிலாம் வந்து கிளாஸஸ் நடத்துகிறாங்க, அங்கே வந்து ஒழுங்காக வந்து என்ன சொல்கிறது அந்த லேப் ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்றதில் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறது நல்லது. நல்ல சார். அடுத்து ஒரு நேயருக்காக அவங்கள்ட்ட போயிடலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் அரமங்காட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? கல்பனா சார். கல்பனா, உங்கள் கேள்வி என்ன சார் கேட்கலாம் கல்பனா? என்னோட பையன் டிப்ளமோ சிவில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் சேர்க்கறதுக்காக சார்? ஓகே. டிப்ளமோவில் என்ன படிக்கிறாங்க? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கல்பனா உங்களுக்கான கேள்விக்கு சார் பதில் சொல்லுவாங்க. வணக்கம்மா. நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. பி வந்து நீங்கள் வந்து சிவில்லே படிக்க சொல்லுங்கள். அது வந்து இன்றைக்கி வந்து நிறைய கல்லூரிகளில் சிவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அன்யூனிவர்சிட்டி இருக்குது, கிட்டத்தட்ட அரசு கல்லூரிகளே வந்து ஒரு 50 கிட்ட இருக்குது, தனியார் கல்லூரிகளில் ஒரு 400 கல்லூரிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறதுல அதில் இருக்கிற பெஸ்ட் கல்லூரிகளுக்கு நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரிக்கு வந்து அவர் அப்ளை பண்ண சொல்லுங்கள். லேட்டரல் என்ட்ரியில் கண்டிப்பாக வந்து ஒரு 10% சீட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுத சொல்லுங்கள். நிறைய மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி படிக்கிறது நல்லது. அடுத்த நேருக்கு போயிடலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஜெயஸ்ரீபன். ஜெயஸ்ரீபன், சொல்லுங்கள் ஜெயஸ்ரீபன், உங்களுடைய சந்தேகம் என்ன சாப்பிட்டு கேட்கலாம்? நான் ரோபோட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால டாப் 10 காலேஜஸ் இன் ரோபோட்டிக்ஸ் இல்ல ஏஐ இது மாதிரி ஜேஇ யூஸ் பண்ணி டாப் 10 காலேஜஸ்ல ஏதாவது எனக்கு. ஓகே. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சிட்டீங்க. ஜேஇ எழுதிட்டீங்களா? ஜேஇல 94%. 94%. ஓகே ஜெயஸ்ரீபன், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. ஓகே. வணக்கம். நீங்கள் வந்து ஜேஇ எழுதியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதாவது ஜேஇ பொறுத்தவரையிலையும் வந்து நம்ம காலேஜை சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்கள் ரேங்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஐஐடிலேயோ அல்லது வந்து என்ஐடிலேயோ ஏதோ ஒரு இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்கும். அப்படி சீட்டு கிடைக்கும்போது நீங்கள் வந்து ரோபோட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ரோபோட்டிக்ஸில் எந்த கோர்ஸும் ஆஃபர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மெக்கானிக்கல்லையோ அல்லது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லையோ அல்லது கம்யூனிகேஷன்லையோ இந்த மாதிரியான கோர் இதில் இந்த இடத்துல கிடைச்சாலும் நல்ல காலேஜில் ரேங்க் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகளை நீங்கள் சேர்ந்துருங்க. ஓகேங்களா? அங்கே போயிட்டு வந்து உங்களுடைய கோர் நாலேஜையும் இந்த ரோபோட்டிக்ஸ் ஸ்கில்லையும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் டூயிங் பிஎஸ்சி சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் டேர்ம் ஆஃப் ஸ்கில் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம் பரணிதரன், பொள்ளாச்சியிலிருந்து சார்.
பரணிதரன், நீங்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நான் பார்ட் டைமாக வந்து பார்ட் டைம்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லைனா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து என்னென்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் வந்து நீங்கள் கல்லூரியில் போய் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து காமன் பேசிக்கு. அதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்லாக பார்க்குறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களான்றது உங்கள் பர்சனல் விஷயம், நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது முக்கியம். நீங்கள் ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அடிஷனலாக கோர்ஸாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ்ன்றது வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் படித்தாலும் சரி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தாலும் சரி, உங்களுக்கு அது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய அடிஷனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். நல்ல சார். அடுத்த நேர் வந்து தொலைபேசி வாயில வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போயிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் வினோத்குமார். வினோத்குமார், எங்கேருந்து சார் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நல்லது வினோத்குமார், உங்களுடைய சந்தேகம்னா ஸ்டார்ட் கேட்கலாம். டிவி வால்யூமை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்க சார். நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இப்போ ஃபர்தராக பிஇ படிக்கலாமா இல்லை பிடெக் படிக்கலாமா, அது ஒரு ஃபர்ஸ்ட் டவுட்டு. இப்போ பிடெக் செலக்ட் பண்ணோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாமா இல்லைன்னா எடுக்கலாமான்னு டவுட் சார். கிளியர் கேட்கலாம். ஓகே மீனாட்சி, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான கேள்விக்கு சார் பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிடெக்கான வித்தியாசம் கேட்குறீங்க என்னன்னு. சார் பிடெக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். எது படிக்கலாம் அதனால் நீங்கள் பிஇ படித்தாலும் பிடெக் படித்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பித்த எல்லா கல்லூரிகள்லையுமே நம்ம பிஇ தான் ஆஃபர் பண்ணோம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ன்ற கோர்ஸ் ஆஃபர் பண்ணோம். இந்த பிடெக்ன்ற விஷயம் வந்து அமெரிக்காவுடையது. அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப உதவிகளோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஐஐடிஸ். ஐஐடியில் தான் வந்து பிடெக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிடெக் இன்டர்நேஷனல் நீங்கள் படிச்சுன்னா அது பிஇ கோர்ஸு, அதே கோர்ஸ் ஐஐடியில் படிச்சுன்னா அது பிடெக் கோர்ஸ். பேர் தான் வேறு, பாடம் ஒன்று, உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான். ஸோ நேம் தான் அது ஆஃபர் பண்ணுறாங்க. டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அடிஷ்னலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, சொல்கிறது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி நீங்கள் எது படித்தாலும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ன்றது வந்து இந்த துறை தான் இருக்குது. இது வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த துறை டவுட் சரி, இதை படிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுமா? இதெல்லாம் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடியது இருக்கா? அதாவது அதாவது நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்கன்ற பொறுத்து தான். நான் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் துறையை பொறுத்தவரையிலும் எல்லா துறையிலுமே அந்த என்ன சொல்கிறது ஏஐ வந்து டாமினேட் பண்ணுது. இன்ஜினியரிங் துறையில் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது எல்லா துறையிலுமே இருக்குது, இன்ஜினியரிங் துறையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற துறைகளில் இருக்கிறவங்களை விட இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால படிச்சு ஆகணும். அதனால் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறதுல அதுக்காக நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் பிடெக்கு ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படித்தாலும் வந்து இந்த ஏஐ சம்பந்தமான ஒரு கோர்ஸை நீங்கள் அடிஷனலாக படித்தா உங்களுக்கு நல்லது. அது கண்டிப்பாக படிக்கணும். நல்ல சார். அடுத்த நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வந்து ரூபேஷ். சொல்லுங்க ரூபேஷ், எங்க கரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, நல்லது ரூபேஷ். உங்க சந்தேகம்னா ஸ்டார்ட் கேட்கலாம். நான் இப்போ வந்து ஈசி இல்லைன்னா சிஎஸ் ரெண்டுத்துல எது எடுக்கலாங்கிறது ஒரு டவுட்டு. ஓகே, அதான் என்ன எது எடுக்கலாம், ஈஸியா இல்ல சிஎஸ்ங்கிறது? ஓகே, நல்லது ரூபேஷ். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரூபேஷ். நீங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல வந்து ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் சிஎஸ்சி எடுத்தாலும் சரி அல்லது இசி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல கோச்சிங் கிடைக்கும், நல்ல டீச்சிங் ஸ்கில் அங்கே நல்ல கொடுப்பாங்க, நல்ல டீச்சிங் ஸ்கில் அங்கே இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கும், மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே போய் நிறைய கற்றுக்க முடியும். அதனால் கல்லூரியில் வந்து நல்ல கல்லூரியாக இருக்கும்போது அங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு வந்து குறைந்தபட்ச உத்தரவாதம் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இந்த கோர்ஸை பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து காலேஜை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில் வந்து நல்ல கல்லூரியில் கிடச்சிது, ரெண்டுமே ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? பட் என்னுடைய ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் போகலாம், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், ஈவன் என்ன சொல்கிற ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் போகலாம். ஓகே, நல்ல சார். அடுத்த நேரம் வந்து வாட்ஸ்அப்பில் 2-3 பேர் வந்திருக்காங்க, அவங்க கொஸ்டின் போயிடலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து ஆதி மதுரையிலேருந்து 12th ஒகேஷனல் குரூப் எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும், அதர் கரியர் ஆப்ஷன் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்.
ஓகே, இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் குரூப்பில் படிச்சிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் வந்து இன்ஜினியரிங் குரூப் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது மேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டாவிலேயே உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் தான் இருக்கும், நிறைய மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை எப்படின்னு உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 200 மார்க்கு, ஓகேங்களா. மேக்ஸுக்கு 100 மார்க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 200 அந்த 50 மார்க் போட்டு 100 மார்க் ஆக்கிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் பார்ப்பாங்க. அந்த கட் ஆஃப்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து தமிழ்நாடு அளவுக்கு ரேங்க் பண்ணுவாங்க. அந்த ரேங்க்கில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு அடுத்த ரேங்க் உருவாகும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ரேங்க்குள்ளே என்ன கல்லூரி கிடைக்குதோ நீங்கள் அந்த நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் குரூப் படிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஓகே சார், அடுத்து ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்காங்க. சார், ஐ எம் கிருத்திகா ஃப்ரம் சென்னை, வில்லிங் டு ஸ்டடி பிடெக் பயோமெடிக்கல். இதில் எது ஃபியூச்சரில் வேல்யூவாக இருக்கும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு நல்ல கோர்ஸ் தான். இப்போ நிறைய இடங்களில் வந்து அதாவது வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னொன்று விஷயம் வந்து எதிர்காலம்ன்றது வந்து மருத்துவத்துறை வந்து எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மருத்துவத்துறை மாறும்போது அதுக்கான அந்த துறையில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸும் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து அது படிக்கிறதுல வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான். பட் என்ன மறுபடியும் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து 12th படிச்சுட்டு இருக்கிறதால 12th நல்ல மார்க் எடுங்க. ப்ளஸ் வந்து ரெண்டாவது வந்து நல்ல மார்க் வச்சு ரேங்க் பார்த்துட்டு அந்த ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு காலேஜஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க. முதல்ல சொல்லியிருக்கேன் காலேஜ் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். காலேஜ் தான் மெயின். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு பேக் டு பேக் கால் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு வந்துடலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குமார், திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். நல்லது குமார், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். என் பையன் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறார் சார். ஓகே, அவருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லது குமார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு சார் பதில் சொல்லுவாங்க. ஓகே சார், அதாவது வந்து எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. நீங்கள் வந்து தனியார் துறை, அரசு துறை ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒரு மேகசின் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையை ரெகுலராக வாங்கி பார்க்க சொல்லுங்கள். அதில் வந்து நிறைய டிஆர்டிஓ அப்புறம் வந்து இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இங்கே இடத்துலலாம் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. அதில் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஹெச்டியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அல்ல சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பிஹெச்டியே பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஆய்வு மாணவர்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்டெக் படிச்சிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால் ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஃபெலோஷிப் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத சொல்லுங்கள். அப்படி வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக போனாருன்னா நிறைய அவருக்கு வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு இருக்கும். வெளிநாடுகள்லையும் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே சார், நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாருமே நேர் வந்து கேட்டு தொடர்ந்து காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். அடுத்தடுத்து காலர்ட்ட போயிலாம் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இனிப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பையன் படிக்கிறான், கீர்த்திவாசன் பேரு. சொல்லுங்கள் சார். அவனுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 160 170 தான் வரும்போது. ஓகே சார், என்ன இன்ஜினியரிங்ல என்ன சேர்க்கலாம்? ஓகே, கட் ஆஃப் வந்து 160 170 வரும்னு நினைக்கிறீங்க. இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் படிச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க? ஆமாம். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. சார், நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ரேங்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரேங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பெரும்பாலும் மாணவர்கள் வந்து ஒரு சில கோர்சஸ் மேலே தான் ரொம்ப மோகமாக இருக்கிறதுனால அதில் போயிடுவாங்க. சில இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கோர்சஸ்லாம் சில பசங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதாவது அவங்க ரொம்ப அந்த வேகத்தில் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து சில கல்லூரிகளில் அவைலபிள் இருக்குது. சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா தேண்டி நல்ல கல்லூரிகளில், அதாவது டாப் 20 டாப் 40 இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே வந்து நல்ல கோர்சஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா
இந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்க போகிறோம், நல்ல கல்லூரிக்குள்ள எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 400 கல்லூரிகள் இருக்குது சார், அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 50 கல்லூரிகளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சார்? நல்லது சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க சார். சார் உங்கள் இணைப்பில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேரு வந்து ஹாய் சார், ஐ நீட் பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஆஃப்டர் கோவிட் திஸ் ஃபீல்ட் ஹீஸ் கம்மிங் அப், கேன் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிருபா. நான் சொன்ன மாதிரி பிடெக் வந்து சொல்கிறேன் சார், பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. குறிப்பாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் திஸ் ஃபீல்ட் ஹீஸ் கம்மிங் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மருத்துவத்துறை சம்பந்தமான இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நீங்கள் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மருத்துவ சம்மந்தத்தோடு இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே ஓகேங்களா, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமே வந்து ஒரு தேவை அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மருத்துவமனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவமனைக்குள்ளே நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சுற்றி இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகள் தான் இருக்குது. அந்த கருவிகள் எல்லாமே வந்து ஒரு என்ஜினியர்ஸால் டிசைன் பண்ணப்பட்டு வடிவமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற ஒரு கருவிகள் தான் இருக்கும். ஸோ அந்த கருவிகளை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை சரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது போன்ற புது புது கருவிகளை உருவாக்குறதும் இந்த துறையினுடைய வேலை தான். ஓகே, அதனால் வந்து இந்த மருத்துவத்துறைன்றது வந்து எதிர்காலத்தினுடைய முக்கியமான துறை இருக்கிறதுனால அது ரிலேட்டாக இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் துறையும் மிக அதிகமான டெவலப்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் அதை தாராளமாக படிக்கலாம். ஓகே சார், அடுத்த நேரோட கேள்விக்கு போயிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ரெண்டுமே நல்ல கோர்சஸ் தான், கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுமே நல்ல கோர்சஸ் தான். பட் நீங்கள் என்ன காரணங்களுக்காக அதை படிக்கிறீங்கன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து கெமிஸ்ட்ரியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கெமிக்கல் சம்மந்தமான ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா போட போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடியாஸ் வந்து ரெஃபைனரியில் ஒர்க் பண்ண போகிறேன் ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, பாலிமரில் ஒர்க் பண்ண போகிறேன் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுலும் இருக்குது. அப்படி இல்லை, சப்போஸ் வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நல்லா வந்து மேத்தமேட்டிக்ஸ் நல்ல ஸ்கில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நான் நல்லா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது, நல்லா சிமுலேஷன் பண்ணுவேன், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில் செட்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கணுமே தவிர 2 கோர்ஸை வச்சு பைனரி ஏவா பியா அப்படின்றதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸுக்குன்னு சில ஸ்கில் செட் இருக்குது, அந்த ஸ்கில் செட்டு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம தகுதியா, அந்த ஸ்கில் நமக்கு ஸ்கில் இருக்கான்னு பார்க்கறது முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியை வந்து பெங்களூர்ல இருந்து ஹரின்னு கேட்டிருந்தாங்க, ஒரு நல்ல பதில் சார். அடுத்த ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் மூலமா கேள்வி கேட்டிருக்காங்க, லிங்கேஷ் அப்படிங்கிறவங்க. ப்ளீஸ் டெல் அபவுட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் தமிழ்நாடு அண்ட் ஜாப் ஆஃபர்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் வந்து அன்யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு அன்யூனிவர்சிட்டியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து ஆல் இண்டியா லெவலில் நிறைய கல்லூரிகளில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முதல் விஷயம் வந்து ஸ்டேட் லெவலில் நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டேட் இதில் படிக்கிறீங்களா இல்லை ஆல் இண்டியா லெவலில் படிக்கிறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த துறையை பொறுத்தவரையிலையும் அது வந்து ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கிற துறை, நேரவாக இருக்கிற துறை. அந்த துறைக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எடுக்கணுமோ அவ்வளோ ஸ்கில்ஸை நீங்கள் படிக்கும்போது டெவலப் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னென்னா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கணும் அந்த கோர்ஸை. ஓகே சார், அடுத்து செல்வா அப்படிங்கிறவங்க கடலூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், இசிஇ ஹேவ் ஸ்கோப் இன் ஃபியூச்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசிஐ பற்றி கொஞ்சம் விரிவாக கேட்டிருக்காங்க சார். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையும் வந்து எவர் கிரீன், அதாவது பொதுவாக என்னென்னா
ஒரு சில கோர்சஸ்லாம் இப்படி ஜென்ரலாக சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் பொதுவாக சொல்லுவாங்க எவர் கிரீன் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி இருக்கிற எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாமல் ஒரு பொருளும் கிடையாது. அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டிவைஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ்க்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால அது ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் இன்னொரு காரணம்னா, நீங்கள் அதை படிக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்திய அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஐசி செய்கிறதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான மிகப்பெரிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக்க போகிறாங்கன்றதுனால அதுக்கு ஒரு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கம்யூனிகேஷனோட கனெக்ட் பண்ணுது. நிறைய கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்கிறோம், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். அது கணிப்பொறி துறையும் சம்மந்தப்பட்டது, அதனால் கணிப்பொறி துறைக்கும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா துறைக்குமே சம்மந்தப்பட்டது அது. அதனால் அது வந்து ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கோர்ஸ் கிடைச்சா தாராளமாக படிங்க. பட் என்னன்னா, எல்லா கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கு படிக்கணும்னா அந்த கோர்ஸுக்குன்னு சில என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பேப்பர் படிக்கிறோம்னா அதில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம உருவாகணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா, சார் நான் தெர்மோடைனமிக்ஸாக நான் நம்பர் 1 சார், அந்த கோர்ஸில் நான் இந்த பேப்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் உருவாகணும். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா நான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இந்த இதில் வந்து கம்யூனிகேஷனாக நான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன், இஎம்டியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அல்லது வந்து செமிகண்டக்டிங் டிவைசஸ்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இன்ஜினியர் உருவாகணும். அதுதான் ஒரு இன்ஜினியருடைய முக்கியமான ஒரு சேலஞ்சு. அதை உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்கும் போது நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, அது இன்ஜினியரிங்கான ஒரு தேவை உங்களுக்கு இருக்கும். நல்ல சார், ஒரு நேர் இருக்காங்க தொலைபேசி வாயிலாக, அவங்ககிட்ட போயிடலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என் பேர் மஞ்சுஸ்ரீ சார். மஞ்சுஸ்ரீ, சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னமா சார்ட்ட கேட்கலாம். சார், பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார், 12th முடிச்சிருக்கேன். ஓகே சார், பிடெக் ஐடி படிக்கணும்னு விருப்பம் சார். ஓகே. இப்ப ஏஐடிஎஸ் வந்து இப்ப வைரலா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால எலக்டிவ் கோர்ஸா எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் சார் 4th இயர்ல கூட. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. ஓகே, நல்ல விஷயமா. நீங்கள் வந்து பயாலஜியும் படிச்சிருக்கீங்க, மேத்தமேட்டிக்ஸும் படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ஃப்யூச்சர் வந்து பயாலஜி ரிலேட்டடாக படிக்கிறது. அதனால் வந்து நீங்கள் எந்த துறையில் படித்தாலும் பயாலஜி இந்த நாலேஜோ நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் வந்து நீங்கள் பயாலஜி படித்தது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக பயாலஜி படிக்கணும்னு சொல்லுவேன் எல்லாத்தையும். அதனால் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒன்று வந்து நீங்கள் வந்து கோர்ஸை ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் படிக்க போகிறேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் ரிசல்ட்டை வச்சு உங்கள் ரேங்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டடாக இருங்க. நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்றது தான் முக்கியமே தவிர நான் இதை தான் படிக்க போகிறேன்றது முக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சாலும், எலக்ட்ரிக்கல் கிடைச்சாலும், எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சாலும் சரி, அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் ஐடி சொன்ன மாதிரி ஐடி கிடைச்சாலும் சரி, சிஎஸ்சி கிடைச்சாலும் சரி, எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து படிங்க. பட் அந்த கோர்ஸில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே சார், நம்ம அடுத்த நேர்கிட்ட போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விக்கும் இருக்குது, அதையும் சேர்த்து நேர் கூட சேர்ந்து பதில் சொல்லுங்க. ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அந்த நேர்கிட்டையும் கேள்வி கேட்கலாம் சார். நேர் வணக்கம், உடைய பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க, கொஞ்சம் டிவி வந்து தள்ளி வந்துருங்க சார். சரிங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார், பேசலாம். ரிஸ்வான் சார். ரிஸ்வான், சொல்லுங்க ரிஸ்வான், என்ன சந்தேகம் உங்களுக்கு? என் பேரு. ஓகே சார், சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன? சார், நான் வந்து பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்ப என்னன்னா வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து சாஃப்ட் போலாம், ஆர்டுக்கும் போலான்ற மாதிரி கோர்ஸ் எதுவும் இருக்கா சார்? இன்னொரு வாட்டி உங்க கேள்வி கேட்க முடியுமா? ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, நம்ம போயிடலாம். இப்போ ஒரு பயோமேக்ஸ் படிச்சிருக்காரா, ஆர்ட்ஸுக்கு போகலாமா இன்ஜினியரிங் போகலாமான்னு கேட்குறாங்க. எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க சார். இல்லை, அப்படி நம்ம வந்து அதாவது இந்த என்னென்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது நான் அடிக்கடி சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு சிறந்த கோர்ஸை படிக்கிறதுனால நம்ம சிறந்தவங்களாகிறது இல்லை, சிறந்த மாணவர்கள் படிக்கிறதுனால தான் சில கோர்ஸே சிறப்பாக மாறுதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் எல்லா இடத்துலையும் பேசுகிற இடத்துலையும். என்னென்னா,
நம்ம ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் படித்து அங்கே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால அந்த மாணவனை வச்சு தான் அது பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அப்துல் கலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் பண்ணா இல்லை அப்துல் கலாம் படிச்சு, இல்லை அப்துல் கலாம் மாதிரி எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாரும் வர முடியல. அதனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸுனால ஒருத்தர் பெஸ்ட்டாக மாறுறது கிடையாது. ஒரு மாணவன் அல்லது சிறந்த மாணவன் படிக்கும்போது ஒரு சாதாரண கோர்ஸ் கூட பெஸ்ட் கோர்ஸாக மாறிடும். ஸோ அதனால் இங்கே படிக்கிறது தான் முறையை தவிர நீங்கள் கோர்ஸை பற்றி இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மேலே ஒரு மோகம் உருவாகிறது வந்து தவிர்க்க முடியாது. அதுவும் இன்ஜினியரிங் மேலே உருவாகிறது வந்து அஃப்கோர்ஸ் குவைட் நேச்சுரல், அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன இருக்கணும்னா ரொம்ப கான்சியஸாக ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்னு நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கோர்ஸை நல்ல கல்லூரிக்குள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன், அதில் எலக்ட்ரிக்கல் கோர்ஸும் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், சிஎஸ்சி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் வந்து ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கோர்ஸுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் சிஎஸ்சிக்கும் கொடுப்பாங்க, அவங்க ஏடிஎஸ்க்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து அதில் போனாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிற போது, ஈசிக்கு போனாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் போது, ட்ரிபிளிக்கு போனாலும் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. பட் ஒரு ரொம்ப நல்ல காலேஜ் இல்லாமல் ஒரு சுமாரான காலேஜில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கான சரியான ட்ரைனிங் இல்லாமல், ஆனால் அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஸோ அதனால நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல காலேஜ் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு காமனான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்கள் பிஇ படித்தாலும், மெக்கானிக்கல் படித்தாலும், எலக்ட்ரிக்கல் படித்தாலும் 20% வந்து அப்ளைடு சயின்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு சயின்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன இருக்குன்னா, ஒரு 20% வந்துன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஜினியரிங், என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு அந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல், சிவில் அந்த ஒர்க் அதில் ஒரு 10% அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸும் அதில் இருக்கும், மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்சஸும் அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே வந்துடுது. ப்ளஸ் உங்களுடைய டொமைன் நாலேஜ் வந்துடுது. டொமைன் நாலேஜ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டொமைன் இருக்க போது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த டொமைன் நாலேஜ் இருக்க போது. ஸோ உங்களுக்கான ஃபவுண்டேஷன் வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறதுனால ஐடி டெஸ்ட்லேருந்து உங்களை வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு வேண்டியது என்னென்ன, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நல்ல ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் எழுதக்கூடிய நல்ல நாலேஜ், நல்ல ஒரு ஆப்டிடியூட் இருக்கிற ஆட்களாக இருந்தால் ஈஸியாக எடுத்துக்க போகிறாங்க. அது நீங்கள் ஏடிஎஸ்ல இருந்தாலும் எடுக்க போகிறாங்க, நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அது சிஎஸ்சி படித்தா தான் போக முடியும், பிடெக் ஐடி படித்தா தான் போக முடியும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் சத்யநாராயணன், ராஜபாத்திலேருந்து பேசுகிறேன் சார். என் பையனுக்காண்டி எனக்கு கேட்கணும் சார். நல்ல சார், கேட்கலாம் சார். ப்ளஸ் 2 முடிச்சிருக்காப்ல. ஓகே. கட் ஆஃப் வந்து 130 உள்ளதான் இருக்கும் சார், 120 130 தான் இருக்கும். அவன் ஐடி இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸ் தான் படிக்கணும் நினைக்கிறேன். எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணா? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க சார். சார் 130 நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அனானிஸ்டியோடைய ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. இந்த வருஷத்துக்குடைய ரேங்க்கு பாருங்கள், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 130க்குள்ளே எந்தெந்த கல்லூரிகள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப இதுவாக அப்படி இருக்காருன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, இல்லை ட்ரிபிள் அல்லது மெக்கானிக்கல் கோர்ஸ், இதெல்லாம் நல்ல கோர்சஸ். இல்லை அதாவது நீங்கள் எதை படித்தாலும் கம்ப்யூட்டர் இருக்கும். சரி, நீங்கள் கம்ப்யூட்டர்ன்றது வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் படித்து நான் படிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் இருக்குது. அதுவும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கோர்ஸே கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, பெரும்பாலும் பெற்றோர்கள் நினைக்கிற தப்பு என்னென்னா, பசங்க நினைக்கிறது என்னென்னா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தா தான் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுப்பாங்கன்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கோர்ஸ்லேயுமே கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்றைக்கி எந்த கோர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஈவன் சிவில் படித்தாலும் அது கம்ப்யூட்டர் இருக்கும், மெக்கானிக்கல் படித்தாலும் கம்ப்யூட்டர் இருக்கும். அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து உங்கள் பையனுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அதில் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரும் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஐடி அப்படின்றத மட்டுமே நீங்கள் வச்சுக்க வேணாம், உங்களுடைய மற்ற வாய்ப்புகளை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சார், ஒரு பக்கம் என்னுடைய கேள்வி, மற்றொரு பக்கம் தொலைபேசி வாயிலாக வராங்க, இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப் வந்துட்டு இருக்காங்க, வரிசையாக வந்துட்டாங்க சார். நம்ம அந்த பக்கம் பேசுகிறப்ப இது கொஞ்சம் பேர்லாம் நினைக்கிறேன் சார். திருச்சியிலேருந்து கார்த்திசன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஐ ஸ்டடிடு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
studied BE Mechanical Engineer. Now I am planning to do MS. Which is best? அதாவது இந்தியாவில் படிக்கலாமா வெளிநாட்டில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் இந்தியாவில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் விஷயம் வந்து இந்தியாவில் படிக்கிறது வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை தான் முடிவு பண்ணுது. முதல் விஷயம் பொருளாதாரது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாடுகளில் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறீங்களா இல்லை ஸ்காலர்ஷிப் இல்லாமல் படிக்கிறீங்களா? ஸோ ரெண்டாவது கேள்வி. ஸோ மூணாவது கேள்வி வந்து இந்தியாவில் படிக்கணும்னா எங்கே படிக்க போகிறீங்க? உதாரணத்துக்கு ஐஐடியும் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியாவில் ஐஐடிஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கேட் எக்ஸாம், நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து ஐஐடியில் வந்து எம்இ படித்தாலோ அல்லது வந்து எம்டெக் படித்தாலோ இல்லை எம்எஸ் பை ரிசர்ச் படித்தாலும் அல்லது வந்து நீங்கள் டேரெக்டாக பிஹெச்டி இன்டகிரேட்டட் பிஹெச்டி படித்தாலும் உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு தான். ஸோ நீங்கள் படிக்கிறது அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன ரிசர்ச்சுக்காக, ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்தவரையிலையும் அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, அது ரிசர்ச்சோடு சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் ஏதாவது பேராசிரியரோட வந்து கடிதப்பூர்வமாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், உங்கள்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான கோர்சஸை நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ அதனால் இந்தியாவில் படித்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் படித்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் படிக்கணும்னா நீங்கள் ஒரு கேட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐஐடி மாதிரியான ஒரு ரிப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அல்லது வெளிநாடுகளில் போனீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், முதல் வெளிநாடு போகணும் அப்படின்னா பொருளாதாரம் பார்க்கணும், ஸ்காலர்ஷிப்போட தான் படிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த நேரம் வந்து ஒருத்தங்க பொள்ளாச்சியிலேருந்து அக்ஷித் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. சம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர் த டிகிரி லைக் திஸ் BE Computer Science with specialization in Artificial Intelligence, whereas some institution offer BE Computer Science with elective or choice based. Difference between the two அப்படின்னு கேட்டிருக்காரு சார். இது எடுக்கலாம்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதாவது சில கல்லூரிகளில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் அதாவது அவங்க கோர்ஸோடவே சேர்த்துருக்கும். இன்னொன்று நீங்கள் எலெக்டிவாக படிக்கிறதா படிச்சுக்கலாம். அது வந்து முன்னாடியும் சில கோர்சஸ்லாம் இருந்தது. சில கல்லூரிகளில் அப்படிலாம் ஆஃபர் பண்ணலை. ஏன்னா அதை நடத்துறதுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு ப்ரொஃபஸர் வேணும், அதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும். அப்படி இருக்கு, இல்லைனா யாராவது ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடத்த முடியாது. இன்னொரு விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்தது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு 10 வருஷமாகவே அந்த பேப்பர் இருக்குது. சிஎஸ்சியில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பேப்பரே இருக்குது. அதனால் வந்து அப்போவும் அது வந்து எலெக்டிவில் தான் இருந்தது. தேவைப்படுற கல்லூரிகள் அதை நடத்திக்கலாம், அல்லது வந்து இல்லை அது நடத்தணும்னு அவசியம் இல்லைன்னா விட்டுடலாம், அது பிரச்சனை கிடையாது. அது இப்போ அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கும் அதே தான் சுச்சுவேஷனு. நீங்கள் உங்கள் கல்லூரியில் அப்படி ஒரு எலெக்டிவ் இருக்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்க ஆஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை படிக்கலாம். சப்போஸ் இல்லை கம்பல்சரியாக இருக்குன்னா படிச்சிங்க, இல்லைனா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கி வந்து கல்லூரிக்குள்ளே தான் ஒரு விஷயத்தை படிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, தாண்டி நிறைய வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கம் வந்து NPTELன்னு ஒரு போர்ட்டல் வச்சுருக்கு. அதில் வந்து ஐஐடியில் இருக்கிறவங்க, IMSசியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறவங்கலாம் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப குறைவான பணம் தான், நீங்கள் ஒரு தேர்வு எழுதுறதுக்கு மட்டும் தான் ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை உண்மையிலே ஆர்வம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் உடமை இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை, ஓகேங்களா? அதனால் வந்து கல்லூரியில் கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சதுன்னா படிங்க. இன்கேஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திங்க. இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த மாணவராக இருந்தாலும் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி அடிஷ்னலாக என்ன கோர்ஸ் படிக்க முடியுமோ படிச்சிங்க. ஆர்வம் இருந்தால் போதும், கல்லூரியில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய வாய்ப்புகள் தேடி போனால் நிச்சயமாக படிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார் தொலைபேசி வாயிலாக. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்கள் பேர் என் பேர் சங்கரலிங்கம். சங்கரன் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பஞ்சாப்லேருந்து பேசுகிறேன் சார். நல்லது சங்கரன், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சங்கரன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் என் பையன் ப்ளஸ் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சொல்லுங்கள் சார். சார் நெக்ஸ்ட் வந்து படிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருந்தால் நீங்கள் கணிதம் வந்து கம்பல்சரி, இன்றைக்கி வந்து கம்பல்சரியாக கணிதம் படித்து தான் ஆகணும். அதனால் வந்து நீங்கள் வந்து BE படிக்கிறது சிரமம் உங்களுக்கு. பட் ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிப்ளமோவில் அதாவது ஒரு வேளை அவர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருந்தாருன்னா டிப்ளமோ கூட நீங்கள் சேர்த்து விடலாம் அவரை. நல்ல சார், நம்ம அடுத்த நேருக்கு போய் நினைக்கிறேன். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? பாரதி. திண்டுக்கல்லேருந்து பாரதி. ஆமாம்.
சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்டு கேட்கலாம். ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன், பிஏ பற்றி படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, அந்த ஃபிஷரி சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. ஃபிஷரிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஃபிஷரி சயின்ஸ். ஃபிஷரிங் சயின்ஸ். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், சார் உங்களுக்கான பதிலை சொல்லுவார். ஃபிஷரியில் நிறைய இருக்குப்பா. ஒன்று ஆர்ட்ஸ் பிஎஸ்சி லெவலில் இருக்குது, சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, டிப்ளமோலேயும் இருக்குது. நீங்கள் வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் இந்த மாதிரி வந்து டிப்ளமோ லெவலில் நீங்கள் படிக்கிறனாலும் படிக்கலாம். நீங்கள் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் லெவல்லையும் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அடுத்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாலிடெக்னிக்ஸ்லாம் ஆஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபிஷரி சயின்ஸ் வந்து டிப்ளமோ லெவலில் எங்கே கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். சிபிடியில் ஆஃபர் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகே சார், அடுத்து பெங்களூர்லேருந்து சிவானி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமா. ஹவு கேன் ஐ பிகம் பைலட்? வாட் சுட் ஐ ஸ்டடி ஃபார் இட்? ஐ ஹாவ் டேக்கன் பிசிஎம்சின்னு இருக்கிறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களா? என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைலட் ஸ்டடிஸ் கோர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் ஃப்ளைட் ஸ்கூல் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து இத்தனை ஹவர் வந்து நீங்கள் ஃப்ளைட் வந்து பறந்துருக்கணும். அது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு ட்ரைனிங் தரும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இத்தனை ஹவர் வந்து நீங்கள் அங்கே பறந்துருந்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். ஓகே சார், நல்ல சார். நம்ம ஒரு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்கள் நிறைய கேட்டாங்க, வாட்ஸ்அப் மூலமாக கேட்டாங்க, தொலைபேசி வாயிலாக கேட்டாங்க. நான் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டேன், அப்புறம் நேர்கள் தான் கேள்வி கேட்டாங்க. நிறைவாக என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் போகிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வேறு வேலை பார்க்குறாங்க கிடைச்ச சம்பளத்துக்கு. அப்படியே படித்த படிப்புக்கு வேலைக்கு போனாலுமே சம்பளம் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குறிப்பாக வேலைக்கு போகிறதுக்கும் அவங்க அந்த படிப்பு சார்ந்த ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கும் என்ன வேறுபாடு? நீங்களே கரெக்டாக கேட்டுட்டீங்க. வேலை வந்து வேற, ஒரு தொழில் வந்து வேற. ஸோ இது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜாப் வேற, ப்ரொஃபஷனல் வேற. ஸோ இன்ஜினியரிங்ன்றது வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு ஜாப் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷன் அது. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சார் இந்த வேலைக்கு போனால் எனக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் வந்து இதுக்கு போனால் 1000 ரூபாய் தானே சார் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வெறும் சம்பளத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியராகவே முதல்ல ஆக்சுவலாக ஆக முடியாது. ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன் மேலே உங்களுக்கு ஒரு காதலோ ஒரு ஈடுபாடோ உங்களுக்கு உருவாகணும். ஸோ ஒரு இன்ஜினியராக இருக்கிறது ஒரு விதமான ஒரு காதல் இருக்கணும். ஸோ இந்த உலகத்துக்கே நான் வந்து இவ்வளோ கருவிகளை உருவாக்குறேன், இந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய இதில் இருக்கின்றதை அவர் ஒருத்தர் உணரணும். ஸோ முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. மற்ற ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு வர மாட்டார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லைங்களா? ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. வக்கீல் அப்படி ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷன். அது மாதிரி என்ஜினியரும் எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு துறைக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் அந்த துறைக்குள்ளே நீங்கள் அந்த துறையில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த துறையை தாண்டி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி கற்றுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தேக்க நிலை அடைஞ்சிருவீங்க. அந்த இடத்துல நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு வேலையிலேருந்து பின்னடைவாக இருக்கணும், நீங்கள் வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு சம்பளத்தை பார்த்து ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, அதில் இருக்கிற க்ரோத்தை பார்த்துருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1000 ரூபாய் இன்றைக்கி ஒரு சாதாரண வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையிலேருந்து சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு, ஆனால் அதுக்கப்புறம் க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் தராங்கன்னா பட் அது அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு 20,000 வாங்க மாட்டார். ஆனால் ஆரம்பத்தில் 20,000 கட்டினா இந்த இடத்துல 20,000 கொடுக்குறாங்க சார், நான் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு 20,000 வேணா? சரி, அது கிடையாது. நீ அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் 20,000. அங்கே போய் ஒரு 5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 40,000 50,000 வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஏஜ் ஆக வேல்யூ இருக்குது. ஸோ இது அந்த மாதிரியான துறை. அதனால் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆட்டிடியூடோடு தான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணுமே ஒழிய நான் இந்த ஜம்பளத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்ற மாதிரிலாம் அப்படி அந்த மாதிரி மணி கேம்லாம் இதில் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. நல்ல சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு இன்ஜினியரிங் படிப்பு குறித்த என்னுடைய கேள்விகளுக்கும் நேரடி கேள்விகளுக்கும் ரொம்ப பொறிவாக தெளிமையாக நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நேர்களே, இன்றைய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைய பெறுகிறது. நிறைய பேர் லைனில் காத்திருக்கீங்கன்னு தெரியும். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுடைய கேள்விகளை கேட்கறீங்க. கவலைப்படாதீங்க. திங்கட்கிழமை மீண்டும் மற்றொரு புதிய தலைப்பில் மற்றொரு புதிய விருந்தினருடன் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.